சிங்கராஜ் அணி சிங்கராஜ் அணியினர் ஒரு டைம் அவுட். சிங்கராஜ் மூணாவது மைல் போன காலன் பிஎஸ்என் காலேஜ் ஒரு புள்ளி. பிஎஸ்என் காலேஜ் 7 புள்ளிகளும் சிங்கராஜ் மூணாவது மைல் 10 புள்ளிகளும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பிஎஸ்என் காலேஜ் பிஎஸ்என் காலேஜ் ஈகிள் பெருங்கலம் நினைவு சிங்கராஜ் உடனடியாக வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இதோ பிஎஸ்என் காலேஜ் ஒரு புள்ளி. பிஎஸ்என் ஈகிள் பெருங்கலம் சிங்கராஜ் நினைவு மூணாவது 10 புள்ளிகள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களை தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காயல்பட்டினம் அணியினருக்கு ஒரு புள்ளி. புள்ளிகள். லாஸ்ட் 4 நிமிடம். பிஎஸ்என் காலேஜ் உள்ளனர். இதோ சிங்கராஜ் அணியினருக்கு ஒரு புள்ளி. இல்ல போய் போ 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 ஏன் போய் கடைசி 3 நிமிடங்கள் மட்டுமே உள்ளது. சிங்கராஜ் மூணாவது மைல் 13 புள்ளிகளும் பிஎஸ்என் காலேஜ் 10 புள்ளிகளும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். லாஸ்ட் 2 நிமிடம். பிஎஸ்என் காலேஜ் 11 புள்ளிகளும் 3 புள்ளிகள் எடுத்து ஆடுகின்ற சிங்கராஜ் காலேஜ் 13 புள்ளிகளும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பிஎஸ்என் காலேஜ் 12 புள்ளிகளும் 11. சிங்கராஜ் மூணாவது மைல் 13 புள்ளிகளும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். டூ டைம் ஓவர். சிங்கராஜ் அணியினருக்கு லாஸ்ட் 1 நிமிடம். கடைசி 1 நிமிடங்கள் மட்டுமே. பிஎஸ்என் காலேஜ் 12 புள்ளிகளும் சிங்கராஜ் அணியினர் 14 புள்ளிகளும். புதுக்கோட்டை அணியினர் 5 புள்ளிகளும் காயல்பட்டினம் அணியினர் 12 புள்ளிகளும் சிங்கராஜ் அணியினர் 14 புள்ளிகளும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆடுகளம் 2 மிகவும் விறுவிறுப்பாக ஆட்டம் போய்கொண்டிருக்கிறது. காயல்பட்டினம்
இரண்டாவது ஆடுகளத்தில் இறுதியானது உறுதியானது. பெருங்குளம் பொன்ராஜ் மூணாவது அணியினர் விரைந்து வந்து இறங்குமாறு உங்களை தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். காயல்பட்டினம் அணியினர் 1 புள்ளி. ஒரு புள்ளி மேட்ச் வின் பை சிங்கராஜ் அணியினர். சிங்கராஜ் அணியினர் வெற்றி. சூர்யா எங்கிருந்தாலும் ஆடுகளம் ஒன்றிற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சூர்யா ஆடுகளம் 2க்கு டீம் உண்டா? ஆடுகளம் 2க்கு டீம் உண்டா? ஆடுகளம் 2 ஈகிள் பெருங்குளம் பொன்ராஜ் நினைவு 3வது மைல். இரு அணிகளும் தங்கள் அணி தயார் நிலை ஆடுகளம் 2 ஈகிள் பெருங்குளம் அணியினரும் அதை எதிர்த்து ஆட இருப்பவர் பொன்ராஜ் நினைவு கபடி கிளப். உடனடியாக ஆடுகளத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது உங்களுக்கான 2வது அழைப்பு. ஸ்கோர் போர்டை மறைக்காதீங்க. செல்வண்ண ஸ்கோர் போர்டை மறைக்காதீங்க. கார்த்தி மச்சான் 2வது ரவுண்ட்ல கோட்ராஜ் நினைவு ஈகிள் பெருங்குளம் பட்டினம் அணி 2 புள்ளிகள். சூர்யா எங்கிருந்தாலும் உடனடியாக ஆடுகளம் ஒன்றிற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சூர்யா அந்த அணிக்காக நாம் ஆட அழைப்பது தங்கவேல் நினைவு 3வது மைல். அதனை எதிர்த்து சிங்கராஜ் 3வது மைல். பொன்ராஜ் ஈகிள் அணியினர் வந்துவிட்ட காரணத்தினால் பொன்ராஜ் அணியினர் எங்கிருந்தாலும் உடனடியாக ஆடுகளத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆடுகளம் 2 ஆடுகளம் 2 ஈகிள் பெருங்குளம் அணியினர் வந்துவிட்ட காரணத்தினால் பொன்ராஜ் அணியினர் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பொன்ராஜ் அணியினர் விரைந்து எங்கிருந்தாலும் ஸ்கோர் போட ஆடுகளம் பொன்ராஜ் எங்கிருந்தாலும் முத்துராஜ் எங்கிருந்தாலும் உடனடியாக ஆடுகளம் ஒன்றிற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சூர்யா முத்துராஜ் எங்கிருந்தாலும் உடனடியாக அணியினர் எங்கிருந்தாலும் உடனடியாக ஆடுகளம் 6 புள்ளிகளுடன் சமநிலையில் உள்ள இதோ பொன்ராஜ் நினைவு கபடி குழு 3வது மைல் அணியினர் இறங்கிவிட்ட காரணத்தினால் மேட்ச் இங்கே ஆரம்பம். இதோ ஆடுகளம் 2 இரு அணியினரும் இறங்கிவிட்டனர். மேட்ச் இங்கே ஆரம்பம். லைன் நம்பர் ஸ்டெடி. இருபுறமும் லைன் நம்பர் ஸ்டெடி. முத்துராஜ் மச்சான் எங்க இருந்தாலும் வா. தேர்ட் ரைடு முத்துராஜ் எங்க இருந்தாலும் வா. புதுக்கோட்டை அணியினருக்கு
ஒரு புள்ளி. முத்துராஜ் டீம் ஆடுகளை முன்னில் இருக்கின்றார். இரண்டாவது குவார்டர் ஃபைனல் ஆட நாம் அழைப்பது இரு அணியினரும் தலா 7 புள்ளிகளுடன் சமநிலையில் உள்ளனர். தங்கவேல் நினைவு 3வது மைல், சிங்கராஜ் 3வது மைல். விளையாட்டு முடியும் தருவாயில் உள்ளதால் அணிகள் தயார் நிலையில் இருக்குமாறு கொள்கிறது. ஈக்குவல் பாயிண்ட். இரு அணியினருக்கும் தலா 1 புள்ளிகள். தேர்ட் ரைட். புதுக்கோட்டை அணியினர் 9 புள்ளிகளும், காயல்பட்டினம் அணிகள் 8 புள்ளிகளுடன் விளையாடி கொண்டிருக்கின்றன. ஒரு புள்ளி ஈகிள் அணியினருக்கு தேர்ட் ரைட். பிஎஸ்என் காலேஜ் அணியிலிருந்து யாராவது ஒரு நபர் மேடைக்கு ஒருவர் கேட்டுக்கொள்கிறோம். பிஎஸ்என் காலேஜ் நெல்லை அணியிலிருந்து யாராவது ஒரு நபர் மேடைக்கு ஒருவர் கேட்டுக்கொள்கிறோம். 2 வெற்றி புள்ளி. 2 வெற்றி புள்ளி ஈகிள் பெருங்குளம் அணியினருக்கு 2 வெற்றி புள்ளி. நடுவில் தீர்ப்பு இறுதியான அதுவே உறுதியானது. ஒரு புள்ளி பொன்ராஜ். பிஎஸ்என் காலேஜிலிருந்து யாராவது ஒரு நபர் மேடைக்கு வரவும். சமநிலை 2-2. பொன்ராஜ் 2, பெருங்குளம் 2. கடைசி 4 நிமிடம். பிஎஸ்என் காலேஜ் அணியிலிருந்து யாராவது இரண்டு அணியினருக்கும் காயல்பட்டினம் அணியினர் 9 புள்ளிகளும், என்எஸ்சி புதுக்கோட்டை அணியினர் 10. அடுத்தபடியாக ஆட இருக்கும் அணிகள் தங்கவேல் நினைவு 3வது மைல், சிங்கராஜ் 3வது அணி மைல். முதல் கோட். கடைசி 3 நிமிட ஆட்டம். முதல் ஆடுகளத்தின் கடைசி 2 புள்ளிகள் அணியினர் தேர்ட் ரைட். பெருங்குளம் எடுத்த புள்ளி 4, பொன்ராஜ் எடுத்த புள்ளி 2. காயல்பட்டினம் அணியினர் 1 புள்ளி. புள்ளிகளுடன் சமநிலையில் உள்ளது. செகண்ட் ஆஃப், செகண்ட் டைம், 2 டைம் ஆஃப். செகண்ட் கோர்ட்ல ஸ்ப்ரே இருந்தா கொஞ்சம் கொடுத்துருங்க. இரு அணியினரும் தலா 10 புள்ளிகளுடன் சமநிலையில் உள்ளனர். இதனை நாம் அழைக்கும் அணிகள் தங்கவேல் நினைவு 3வது மைல், சிங்கராஜ் அணி 3வது மைல். இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே உடனடியாக ஆடுகளத்தை நோக்கி முதல் ஆடுகளத்தின் கடைசி 2 நிமிட ஆட்டம். இரு அணியினரும் தலா 10 புள்ளிகள்.
பெருங்குளம் எடுத்துள்ள புள்ளி 5, பொன்ராஜ் எடுத்துள்ள புள்ளி 2. மீண்டும் ஒரு புள்ளி பெருங்குளம். ஈச்சோன் இரு அணியினருக்கும் ஒரு வெற்றி புள்ளி, தலா இரு அணியினருக்கும் ஒரு புள்ளி. ஈகிள் பெருங்குளம் 7 புள்ளிகளுடனும் சுப்ராஜ் பொன்ராஜ் 3வது மைல் 3 புள்ளிகளுடன். கடைசி ஒரு நிமிடம். வெற்றி புள்ளி ஈகிள் புதுக்கோட்டை அணியினர். காயல்பட்டினம் பிடிச்சோட விட்டுருங்க. இரு அணி 1+2 3 பாயிண்ட். பெருங்குளம் அணியினர் 10 புள்ளிகளும் என்எஸ்சி புதுக்கோட்டை அணியினர் 11 புள்ளிகளுடன். பெருங்குளம் அணியினருக்கு தேர்ட் ரைடு. காயல்பட்டினம் அணியினர் ஒரு புள்ளி ஈகிள் பெருங்குளம். ஒரு புள்ளி ஈகிள் பெருங்குளம். ஒரு புள்ளி ஈகிள் பெருங்குளம். 6 புள்ளிகளுடன். சாண்டி ப்ரோ எங்க இருந்தாலும் இங்க உடனடியாக ஆடுகளை 2க்கு வரவும். ஒரு புள்ளி பொன்ராஜ். பாரதி டை பிரேக்கா. பொன்ராஜ் 7 புள்ளிகளுடனும் சிங்கராஜ் 3வது மைல். பொன்ராஜ் 7 புள்ளிகளுடனும் ஈகிள் பெருங்குளம் 10 புள்ளிகளுடனும். ஒரு புள்ளி. அவசரப்பட்டு புள்ளி. கடைசி 5 நிமிட ஆட்டம். ஆடுகளம் 2. தேர்ட் ரைடு. ஈகிள் பெருங்குளம் அணியினருக்கு தேர்ட் ரைடு. பெருங்குளம் எடுத்துள்ள புள்ளி 13. 2 அணி விட்டுருங்க. பிடித்தவுடன் விட்டு விடுவோம். 2 ஆட்டம் முடித்த ஒரு புள்ளி பொன்ராஜ். விட்டுக்கொள். விட்டு விடணும். பொன்ராஜ் தேர்ட் ரைட். ஒரு புள்ளி
அணியினர் 2 புள்ளிகளுடனும் ஆடுகளத்தில் விளையாடி கொண்டிருக்கின்றனர். கடைசி 4 நிமிட ஆட்டம். 4 நிமிட ஆட்டத்தின் போது பொன்ராஜ் 8 புள்ளிகளுடனும் ஈகிள் 14. விட்டுருங்க பிடித்தவுடன் விட்டுருங்க. லைன் நம்பர் ஸ்டடி மிதிச்சால இழுத்துரு 2 பேரையும் மிதிச்சால இழுத்துருங்க. லைன் நம்பர் ஸ்டடி 1 புள்ளி பொன்ராஜ். புள்ளி பொன்ராஜ் அணியினருக்கு 1 புள்ளி. ஏன்னா அதை விட்டுருவாங்க. புதுக்கோட்டை அணியினர் 5 புள்ளிகளும் காயல்பட்டினம் அணியினர் 3 புள்ளிகளுடனும் களத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றனர். வாக்குவாதம் பண்ணாதீங்க. வாக்குவாதம் பண்ணாதீங்க. லைன் நம்பர் கரெக்டாக போட்டிருக்கு. லைன் நம்பர் கரெக்டாக போட்டிருக்கு. 1 புள்ளி அணியினர் 4 புள்ளிகளும் லைன் நம்பர் கரெக்டாக போட்டிருக்கு. ஆடுகளத்தில் விளையாடி லைன் நம்பர் கரெக்டாக போட்டிருக்கு. பொன்ராஜ் இடத்துல புள்ளி 11, ஈகிள் இடத்துல புள்ளி 14. காபஸ் கோடா 1 புள்ளி பொன்ராஜ் அணியினருக்கு 1 புள்ளி. அம்பையரிடம் வாக்குவாதம் பண்ண வேண்டாம். லைன் நம்பர் கரெக்டாக தான் படிச்சிருக்கு. அணியினரும் மீண்டும் 16 2 புள்ளி வித்தியாசம். லைன் நம்பர் கரெக்டாக தான் இருக்காங்க. லைன் நம்பர் கரெக்டாக தான் இருக்காங்க. வாக்குவாதம் பண்ணா லைன் நம்பர் பின்னாடி போங்க. லைன் நம்பர் ஈகிள் அணியினருக்கு தேர்ட் ரைடு ஈகிள் அணியினர். பொன்ராஜ் புள்ளி 12, ஈகிள் எடுத்துள்ள புள்ளி 14. விட்டுருங்க. 1+2 3 பாயிண்ட் பொன்ராஜ். 1+2 3 பாயிண்ட் பொன்ராஜ். தம்பி வெற்றி வாய்ப்பை